சிக்கனை பொறுத்த வரைக்கும் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் இன்னைக்கு வீட்டில் இருக்க 3 பொடியை வச்சு ஈஸி தூசியாக ஒரு கிரேவியை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் கசூரி மேத்தி, உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் சோம்பு, பெரிய வெங்காயம், உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுட்டு 2 சின்ன தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு பச்சை மிளகாயில் இருக்க விதையை வந்து எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சிருந்தோம்ல சிக்கன், அதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வந்து வேக வச்சுக்கலாம். அப்பப்போ வந்துட்டு இடையில கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு இதவே சுக்கா மாதிரி செய்ய போறேன். அதனால வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். நீங்க இதே கிரேவி டைப்ல பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சும்மா தகன்னு மேலே மிதந்து வந்து சூப்பராக வாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கி ரச சாதம், தயிர் சாதம்னு கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க.